கைத்துப்பாக்கி எடுத்து சுடுவது என்பது இலகுவான விடயம் அல்ல. தலையில் சுட்டுக் கொள்ளலாம், மிக இலகுவானது அதுதான். ஆனால் ஒரு கைத்துப்பாக்கியை எடுத்து இப்படி திருப்பி எப்படி சுட்டார் என்பது ஒரு சந்தேகமான ஒரு விடயமாக இருக்கின்றது. எனவே இது இவர் சுடப்பட்டாரா, அவரால் சுடப்பட்டதா என்பது ஒரு சந்தேகம். நான் கூட பார்த்தேன், நேற்றைய தினம் நீங்கள் ஒரு குரல் பதிவு கொடுத்திருந்தீர்கள், இதன் பின்னணியிலும் ராஜபக்ஷக்கள் இருப்பதாக, எல்லாவற்றுக்குமே ராஜபக்ஷக்கள் பின்னணியில் இருப்பதாக சொல்லி வருகிறீர்கள். நான் நினைக்கிறேன் நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவத்துக்கு பின்னாலும் பெசல் ராஜபக்ச இருப்பதாக நீங்கள் எங்களுடைய நேர்காணலில் குறிப்பிட்டிருந்தீர்கள். எந்த ஆதாரங்களோடு நீங்கள் இதெல்லாம் சொல்கின்றீர்கள் என்ற ஒரு கேள்வி சமூகத்தில் இருக்கின்றது. ஏன் இவர்கள் கொலை செய்ய வேண்டும்? ஒவ்வொருவரும் ராஜபக்ச எதிராக சாட்சி சொல்லிவிட்டு வருகிறார்கள், வெளியே வருபவர்கள் உயிரோடு அப்படியே மர்மம் என்ன? யார் இவர்களை கொள்வது? இவர்கள் உயிரை பறிப்பது யார்? அந்த எமன் யார்? இவர் மாத்திரம்தான் இந்த நாட்டில் 3 ஜனாதிபதி, இந்த நாட்டை நாசமாக்கிய 3 ஜனாதிபதிக்கு கீழ் சேவை செய்த ஒரே ஒரு போலீஸ் அதிபர் என்றால் இவர் தான். கோட்டாபே இருந்தார், ரணில் விக்ரமசிங்க இருந்தார், வீணா போனவன் இருந்தார், இன்னொருவர் அப்பம் சாப்பிட்டவர். அரசியலமைப்பு மாற்றம் செய்யப்பட வேண்டும், இப்படி பல கோரிக்கைகளை முன்வைக்கின்றார்கள், அரசாங்கத்துக்கு ஒரு வலியுறுத்தல் செய்கின்றார்கள். நல்ல விடயமாக இருக்கின்றதா? என்ன நினைக்கிறீர்கள்? இந்த ஒற்றுமை, இவர்கள் இப்பொழுது ஒன்று சேர்ந்து இருக்கின்றார்கள், இது நல்லதாக அமையுமா? நிச்சயமாக கிடையாது. இது ஒரு சுயநல கூட்டமைப்பு என்பதை கூட்டமைப்பு என்று கூறப்பட வேண்டும். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. லங்காஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம். லங்காஸ்ரீயின் நேருக்கு நேர் நேர்காணல் நிகழ்ச்சியுடன் என்றும் இணைந்திருக்கிறீர்கள். இன்று சமகால அரசியல் விவகாரங்கள் பேசு பொருளாக இருக்கின்ற மிக முக்கியமான விடயங்கள் தொடர்பில் பேசுவதற்கு, கலந்துரையாடுவதற்கு இன்றும் நாம் தயாராக இருக்கின்ற நிலையில் எம்மோடு இணைந்திருக்கின்றார் எமது தலைமுறை கட்சி தலைவர் சிதம்பரம் கருணாநிதி அவர்கள். வணக்கம். வணக்கம். நேற்று பதிவான செய்தி, முன்னாள் போலீஸ் அதிபர் சி.டி. விக்ரமரத்ன அவர்கள் தற்கொலை செய்து கொண்டதாக சந்தேகிக்கப்படுகின்றது. இன்னும் எதுவுமே முடிவாக சொல்லப்படவில்லை. ஒரு துப்பாக்கிச்சூட்டு காயம் அவருடைய உடம்பிலே காணப்பட்ட நிலையில் அவர் உடனடியாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுகின்றார், உயிரிழக்கின்றார். ஆகவே இதன் பின் என்ன மர்மம்? ஒரு மர்மமான மரணம் தான் இது. இவர் ஒரு முக்கியமான சாட்சி வழங்கியிருக்கின்றார் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்திலே. இதே போன்று நாங்கள் இதற்கு முன்பதாக கபில சந்திரசேன ராஜபக்ஷ குறித்து லஞ்சம் அவருக்கு கொடுத்ததாக பெயர் சொன்ன ராஜபக்ஷ சம்பந்தமாக முதலாவதாக வாய்த்திருந்த ஒருவர் கபில சந்திரசேன, அவரும் இப்பொழுது உயிரிழந்து விட்டார். திரைசேரி விவகாரம், அதில் சம்பந்தப்பட்ட முறைப்பாடு செய்தவர், வாக்குமூலம் வழங்கியவர் உயிரிழந்து விட்டார். இப்படி பல மர்ம மரணங்கள் இந்த ஆட்சியின் கீழே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதற்கு நாங்கள் ஆட்சியை தான் பொறுப்பென்று சொல்லிவிட முடியாது. ஆனால் ஏதோ ஒரு மர்மம் நடக்கின்றது. இந்த விடயங்களை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? நிச்சயமாக முன்னாள் போலீஸ் அதிபரின் மரணம் அது கொலையா என்பது இன்னும் நிரூபிக்கப்படவில்லை. பொதுவாக துப்பாக்கியை கையாண்டவர்களுக்கு இது கொலையா அல்லது தற்கொலையா என்று ஓரளவு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் இருக்கின்றது. கைத்துப்பாக்கி எடுத்து சுடுவது என்பது இலகுவான விடயம் அல்ல. தலையில் சுட்டுக் கொள்ளலாம், மிக இலகுவானது அதுதான். ஆனால் ஒரு கைத்துப்பாக்கியை எடுத்து, சுமார் கைத்துப்பாக்கி என்பது 6 அங்குலம் 8 அங்குலத்து வரை இருக்கும், இதை எடுத்து இப்படி திருப்பி எப்படி சுட்டார் என்பது ஒரு சந்தேகமான ஒரு விடயமாக இருக்கின்றது. எனவே இது இவர் சுடப்பட்டாரா, அவரால் சுடப்பட்டதா என்பது ஒரு சந்தேகம். அவருடைய பாதுகாப்பு அதிகாரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கின்றார். அவர் கூறுகிறார், இவர் காலையிலேயே நடைப்பயிற்சி செய்வதற்காக தயாராகி வந்த நிலையில் ட்ராக் ஷூட்டோடு தான் வெளியே வந்திருக்கின்றார். வந்து பாதுகாவலர் என்ன வெப்பன் பாவிக்கின்றீர்கள் என்று கேட்டதற்கு இவர் அவருடைய வெப்பனை, ஆயுதத்தை காண்பித்திருக்கின்றார். ஆனால் மெகசின், அந்த துப்பாக்கி ரவைகளை கழற்றிவிட்டு தான் கொடுத்திருக்கிறார், மெகசினை கழற்றி. ஆனால் அதையும் அவர் கேட்டிருக்கின்றார். ரைட், ஓகே சார் கேட்கின்றார் என்று இவர் அதை கொடுத்ததும் பிறகு தண்ணீர் போத்தல் ஒன்று கேட்டிருக்கிறார். அருந்துவதற்கு தண்ணீர் வேண்டும், எடுத்து வாருங்கள் என்று சொன்னதும் இவர் தண்ணீர் எடுப்பதற்காக சென்ற வேளையில் வெடிச்சத்தம் கேட்கின்றது. வந்து பார்த்தால் இவர் கீழே விழுந்து கிடக்கிறார், ரத்தம் கசிந்து இருக்கின்றது, ஒரு துப்பாக்கி சூட்டு காயம் ஏற்பட்டிருக்கின்றது. இதன் பிறகுதான் அவரை அவசரமாக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்கின்றார்கள். இதுதான் அவர் சொன்ன கருத்து. அது முற்றுமுழுதாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்தாக இருக்கின்றது. ஏனெனில் அவர் அன்று காலையில் அந்த பாதுகாப்பு அதிகாரியாக வந்திருந்தால் அவர் கூறியது நியாயம்.
அதாவது நீங்கள் என்ன துப்பாக்கி பாவிக்கிறீர்கள் என்று கேட்டிருக்கலாம், அவர் அது ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் தொடர்ச்சியாக அவர் அங்கே இருக்கின்றார். எனவே இவர் போலீஸ் அதிபர், சாதாரண ஒருவர் அல்ல. ஒரு போலீஸ் சாதாரண சாஜன் தான் இவருக்கு காவலுக்கு இருந்திருக்கிறார், எம்எஸ்டி. எனவே இவர் ஒரு ஐபி அல்லது பொறுப்பதி அந்த மாதிரி ஒரு பதவி, சிஐ, ஏஎஸ்பி அல்ல இவர். எனவே இவருக்கு தெரியும் எவ்வாறான ஆயுதங்கள் இவர்களுக்கு கொடுப்பார்கள் என்று. எனவே அது உண்மையாகவே ஏற்றுக்கொள்ள முடியாததாகவே நாங்கள் அதில் ஏதோ மர்மம் இருப்பதாக நிச்சயமாக. ஏனெனில் ஒரு கைத்துப்பாக்கி என்பது எல்லோருக்கும் 9mm கொடுக்கப்படும் பிஸ்டல். எனவே அந்த பிஸ்டல் உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டது, எதற்கு கொடுக்கப்பட்டது என்று யாரும் கேட்பதும் இல்லை. பொதுவாக ஒரு உயர் அதிகாரி, அவர் சாதாரண ஒரு போலீஸ் அதிகாரி அல்ல, போலீசாருக்கெல்லாம் அதிகாரி, போலீஸுக்கு கடவுள் என்று தான் கூற வேண்டும், போலீஸ் அதிபர். எனவே அவர் ஆயுதத்தை கேட்கும் போது ஒருபோதும் நான் நம்பவில்லை மெகசினை கலட்டிவிட்டு கொடுப்பார்கள் என்று. நீங்கள் கேட்டால் கொடுக்கலாம், நான் கேட்டால் கொடுக்கலாம். அவ்வாறு உயர் அதிகாரி, அதிகாரம் உள்ளவர், அவர் கேட்கும்போது கலட்டி கொடுத்திருப்பாரா என்பது உண்மையாக சந்தேகத்துக்கிடமான ஒரு விடயமாகவே நான் கருதுகிறேன். என்ன நினைக்கிறீர்கள்? இப்பொழுது சமூக ரீதியாக பல்வேறு விடயங்கள் இது சம்பந்தமாக சொல்லப்படுகின்றது. உங்களுடைய பார்வையில், நான் கூட பார்த்தேன் நேற்றைய தினம் நீங்கள் ஒரு குரல் பதிவு கொடுத்திருந்தீர்கள், இதன் பின்னணியிலும் ராஜபக்ஷக்கள் இருப்பதாக, எல்லாவற்றுக்குமே ராஜபக்ஷக்கள் பின்னணியில் இருப்பதாக சொல்லி வருகிறீர்கள். நான் நினைக்கிறேன் நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவத்துக்கு பின்னாலும் பெசல் ராஜபக்ஷ இருப்பதாக நீங்கள் எங்களுடைய நேர்காணலில் குறிப்பிட்டிருந்தீர்கள். எந்த ஆதாரங்களோடு நீங்கள் இதெல்லாம் சொல்கின்றீர்கள் என்ற ஒரு கேள்வி சமூகத்தில் இருக்கின்றது. ஆதாரம் என்பது வேறு, நாம் சந்தேகிப்பது என்பது வேறு. சந்தேகத்தின் அடிப்படையில் நீங்கள் இப்போது போலீசார் கைது செய்வது ஆதாரத்தோடு மாத்திரமல்ல, சந்தேகத்தின் பேரில் கைது செய்து விசாரிக்கும் போது தான் ஆதாரங்கள் வெளிப்படுகின்றன, புலப்படுகின்றன. அதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஏன் இவர்கள் கொலை செய்ய வேண்டும்? ஒவ்வொருவரும் ராஜபக்ச எதிராக சாட்சி சொல்லிவிட்டு வருகிறார்கள், வெளியே வருபவர்கள் உயிரோடு இல்லை. அப்படியே மர்மம் இல்லை. யார் இவர்களை கொள்வது? இவர்கள் உயிரை பறிப்பது யார்? அந்த எமன் யார்? இதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். எனவே இதுவும் குண்டுவெடிப்பு சம்பந்தமாக சாட்சி சொல்லிவிட்டு வந்தவர் இவர். எனவே அங்கு பல தில்லுமுள்ளுகள் நடந்ததை விசாரணையின் மூலமாக சிஐடிக்கு இவர் தெரிவித்ததாக பலவிதமாக பலரும் கூறுகின்றார். சிஐடிக்கு ஒரு வாக்குமூலம். எனவே இவ்வாறான நிலையிலே ராஜபக்ச குடும்பம் தான் இதன் தலைமைத்துவமாக இருக்கிறது என்று பலரால் பேசப்படுகிறது, நிரூபிக்கப்படவில்லை. ஆகவே அவர்களுக்கு உண்மையாக இருந்திருந்தால் அவர்கள் நிச்சயமாக இதில் பாதிப்பு இருக்கின்றது. இவர் எப்படியாப்பட்ட கேரக்டர்? நிறைய பேர் நல்ல விதமாக தான் சொல்லுகிறார்கள். எனக்கு இவர் நன்கு அறிந்தவர். நான் 2022 என்று நினைக்கிறேன் இவரை நேரடியாக சந்தித்து என்னுடைய பாதுகாப்பு பிரச்சனை சம்பந்தமாக என்னுடைய நண்பர் ஒருவரின் மூலமாகத்தான் இவரை சந்திக்க சென்றேன். நான் காரியாலயத்திற்கு சென்ற போது இவர் அங்கு இருக்கவில்லை. எனவே தொலைபேசி மூலமாக நான் அவரோடு தொடர்பு கொண்ட போது அங்கு என்னை இருக்க சொல்லி போலீஸ் அதிகாரிகள் வந்து அமர்த்தி இருந்தார்கள். எனவே வந்தவர் நேரடியாக அவருடைய ஆசனத்தில் போய் அமர்ந்து விட்டு என்னை பார்த்து விட்டு எழும்பி வந்து, பொதுவாக உயர் அதிகாரிகள் அந்த மேசையிலிருந்து தான் பேசுவார்கள், அவர்களுடைய ஆசனத்திலிருந்து தான் பேசுவார்கள். ஆனால் அவர் நேரடியாக எழுந்து வந்து செட்டியை போடப்பட்டிருந்தார். அந்த செட்டியில் என்னோடு அமர்ந்து என்னோடு பேசினார். மிக இலகுவாக தரமாக பழகக்கூடிய ஒரு மனிதனாகத்தான் நான் அன்று பார்த்தேன். ஆனால் சில நாட்டில் உள்ள தலைவர்கள், அரசியல்வாதிகள் இவர்களுடைய பயமுறுத்தலில் அல்லது அவர்கள் வேண்டுகோள் அழுத்தம் கொடுத்திருக்கிறார், வேண்டுகோள் இவர் தவறுகள் செய்திருக்கலாம். அவர்களுடைய தேவைக்கு இவருக்கும் மேலதிகமாக இருக்கின்ற உயரத்தில் இருக்கின்றவர்களுடைய இவர் மாத்திரம்தான் இந்த நாட்டில் 3 ஜனாதிபதி, இந்த நாட்டை நாசமாக்கிய நாசதாரியான 3 ஜனாதிபதிகள், 3 ஜனாதிபதிக்கு கீழ் சேவை செய்த ஒரே ஒரு போலீஸ் அதிபர் என்றால் இவர் தான். கோட்டாபே இருந்தார், ரணில் விக்ரமசிங்க இருந்தார், வீணா போனவன் இருந்தார், இன்னொருவர் அப்பம் சாப்பிட்டவர். எனவே இவ்வாறானவர்கள் தான் இந்த நாட்டை நாசமாக்கியவர்கள் இருக்கும் போது இவர் இருந்தார். எனவே இவர்கள் மூவரும், நீங்கள் என்னதான் போலீஸ் அதிபராக இருந்தாலும் ஜனாதிபதி சொல்வது நீங்கள் கட்டாயம் கேட்க வேண்டும். அது ஒரு கடமையாகவே இருக்கின்றது இந்த நாட்டில். இந்த நாட்டில் மாத்திரமல்ல, உலகம் முழுவதுமாய் தான். எனவே அதனால் அவர்கள் கூறியதால், அவர்கள் செய் என்று சொன்னதால், தன்னுடைய பதவியை மாத்திரமல்ல உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் அவர் அதை செய்திருக்கலாம். ஹரக்கட்டாவிடம் லஞ்சம் வாங்கியதாக கூட கூறப்படுகின்றது. உண்மையாக அது வாங்கியது யாரால், எதற்காக, எப்போது என்பது கேள்விக்குறியானதாக இருக்கின்றது. வாங்கிய பணம் யாரிடம் இருக்கின்றது? சில வேளை அந்த பணத்தை வாங்க வைத்து அதை இன்னொருவர் பெற்றிருக்கலாம். நான் தனிப்பட்ட ரீதியிலே அவரை நன்கு அறிந்தவர்.
ஒரு நல்ல மனிதனாக ஒரு காலகட்டத்தில் இருந்தார். அதன் பின்பு உண்மையாக அவருடைய நிலைமை எங்களுக்கு என்னவென்று தெரியாது. இப்போ இப்படியான மர்ம மரணங்கள் மூன்றாவது நினைக்கிறேன் 3வது மரணம் இப்படி ஒரு சம்பவம் பதிவாகின்றது. அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும்? அரசாங்கத்துக்கு கொடுக்கிற செய்தி என்ன? நீங்கள் நிச்சயமாக அரசாங்கம் இது சம்பந்தமாக உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். கடந்த 2 முறை 2 பேர் கொலை செய்யப்பட்டார்களா, தற்கொலை செய்து கொள்ளப்பட்டார்களா என்று இதுவரை நிரூபிக்கப்படாத நிலையில் இருக்கிறது. ஆனால் பொலிஸ்மா அதிபருடைய கட்டாயமாக நிரூபிக்கப்பட வேண்டியது. அவருடைய பிரேதம் எடுக்கும் போது அரச மரியாதை கொடுப்பதா இல்லையா? அரச மரியாதை கொடுப்பதாக இருந்தால் அவர் கொலை செய்யப்பட்டார் என்று நிரூபிக்கப்பட வேண்டும். தற்கொலை என்றால் அவருக்கு அரச மரியாதை வழங்கப்பட மாட்டாது. அதுபோல் அவருடைய மனைவிக்கு பென்ஷன், அது 2வது விடயம். ஆனால் அவருடைய பூத உடல் எடுத்து செல்லும் போது அரச மரியாதை கட்டாயமாக கொடுக்கப்பட வேண்டும். கொலை செய்யப்பட்டிருந்தால் மாத்திரமே. எனவே அவருடைய பூத உடல் எடுப்பதற்கு முன்பாக அரசாங்கம் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். வைத்திய அறிக்கை நிரூபிக்கப்பட வேண்டும். அல்லது அவருக்கு அரச மரியாதை கொடுப்பதற்கு எவ்விதமான அதிகாரமும் கிடையாது. எனவே இவ்வாறாக தொடர்ச்சியாக கொலைகள் நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்டில் சாட்சி சொல்வதற்கு அனைவரும் பயந்து விடுவார்கள். அது மட்டுமல்ல, ராஜபக்சேக்கு எதிராக அல்லது அந்த ராஜபக்ச குடும்பத்திற்கு எதிராக அல்லது உண்மையான சாட்சிகள் கூறும்போது இவர்கள் கொலை செய்யப்படுகின்றார்கள் அல்லது தற்கொலை செய்து கொள்கின்றார்கள். எனவே இன்னொரு புறமும் நாம் பார்க்க வேண்டும். சில வேளை அது உண்மையான தற்கொலையாக இருந்தால் கூட பொலிஸ்மா அதிபரை யாராவது பயமுறுத்தினார்களா, வற்புறுத்தினார்களா? எனவே சிலர் கூறலாம், பொலிஸ்மா அதிபர் என்பவர் யாருக்கும் பயப்படுவாரா என்று. இல்லை, அது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனெனில் எதிர்ப்பக்கத்தில் உள்ளவர்கள் யார், அவர்களுடைய பலவீனம் அறிந்தவர் தான் இவர். எனவே உன்னுடைய குடும்பத்தை, உன்னுடைய மகன், மனைவி, பேரப்பிள்ளைகள், குழந்தைகள் அனைவரையும் கொன்று விடுவோம், நீ தற்கொலை செய்து கொள் என்று எவராவது பயமுறுத்தினார்களா என்பதும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. எனவே தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு கோழையானவர் அல்ல முன்னாள் பொலிஸ் அதிபர். தனிப்பட்ட ரீதியில் நான் அறிந்தது. அவர் எதற்கும் அஞ்சா நெஞ்சம் படைத்த ஒரு மனிதன். எனவே இதில் பின்னணியை சிஐடி அத்தியட்சகர் ஷானி இருக்கின்றார். நிச்சயமாக அவர் அதை கண்டுபிடிப்பார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. ரைட், அது சம்பந்தமாக நாங்கள் பார்க்கலாம். இப்பொழுது விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. விசாரணைகளின் முடிவில் அது போகிற போக்கில் எங்களுக்கு தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதன் பின்னணி என்ன நடந்தது என்பது குறித்து எங்களுக்கு தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதேவேளை அடுத்த விஷயத்துக்கு நான் வரலாம் என்று நினைக்கின்றேன். அண்மையில் தமிழ் பேசும் கட்சிகள், தமிழ் பேசும் அரசியல்வாதிகள் இணைந்து ஒரு கூட்டணி பொது மேடையை ஆரம்பித்திருக்கின்றார்கள். நினைக்கிறேன் நீங்கள் கூட அது சம்பந்தமாக ஒரு சில இடங்களில் கருத்து தெரிவித்திருந்தீர்கள். என்ன நினைக்கின்றீர்கள் இந்த கூட்டணி சம்பந்தமாக? நிச்சயமாக இவர்களுடைய பல கோரிக்கைகள் இருக்கின்றது. இந்த அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைக்கிறார்கள். என்ன? காணி பிரச்சனைக்கு தீர்வு வேண்டும், சமூகங்களுக்கு இடையில் இருக்கின்ற காணி பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும், அதே போல மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும், அரசியலமைப்பு மாற்றம் செய்யப்பட வேண்டும். இப்படி பல கோரிக்கைகளை முன்வைக்கின்றார்கள். அரசாங்கத்துக்கு ஒரு வலியுறுத்தல் செய்கின்றார்கள். நல்ல விடயமாக இருக்கின்றதா? என்ன நினைக்கிறீர்கள்? இந்த ஒற்றுமை, இவர்கள் இப்பொழுது ஒன்று சேர்ந்து இருக்கின்றார்கள், இது நல்லதாக அமையுமா? என்ன? நிச்சயமாக கிடையாது. இது ஒரு சுயநல கூட்டமைப்பு. என்பதை கூட்டமைப்பு என்று கூறப்பட வேண்டும். இது காரணம், இவர்கள் இப்போது கூட்டணியாக சேரும் நீங்கள் கடந்த காலங்களிலே இந்த நாட்டில் எப்போதாவது தமிழ் முஸ்லிம் மக்கள் மத்தியிலே ஏற்பட்ட பிரச்சனைக்கு நீங்கள் தீர்வு கண்டிருக்கின்றீர்களா? இல்லை. கல்முனை பிரதேச செயலகம் பிரச்சனை இருக்கின்றது. அங்கே முஸ்லீம் காங்கிரஸ் முழுமையாக தமிழர்களுடைய அதிகாரத்துக்கு எதிராக செயல்படுகிறார்கள். முஸ்லீம்கள் அல்ல, நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். முஸ்லீம் மக்கள் சிறந்தவர்கள், நல்லவர்கள், உண்மையானவர்கள், எங்கள் சகோதரர்கள். ஆனால் அரசியல்வாதிகள் ஒரு சிலர், விசேடமாக ரவுஃப் ஹக்கீம் போன்ற இன துரோகி, தன்னுடைய சமூகத்துக்கும் துரோகம் செய்யும் துரோகிகள் போன்றோரால் பிரச்சனை ஏற்படுகின்றது. எனவே நீங்கள் இதற்கு முடிவு காணுங்கள். புதிதாக நீங்கள் ஒன்றும் ஒரு ஆணியும் பிடுங்க வேண்டாம். பழைய நிலை என்ன உங்களுடையது? அது இதுவரை கண்டு ஒன்றும் எது விதமானதும் இல்லை. அங்கே போய் கொழும்பிலிருந்து அரசியல்வாதி செருப்படிப்பட்டு வந்தவரும் இருக்கின்றார். நீங்கள் ஊடகத்திலே பார்த்திருப்பீர்கள். அந்த காலத்திலே ஒரு பெண் செருப்பை கழட்டி அடித்து அனுப்பினார். எனவே செருப்படிப்பட்டவரும் அங்கே அமர்ந்திருக்கின்றார். அவரும் ஐக்கியத்தை பற்றி பேசுகின்றார், ஒரு தமிழ் அரசியல்வாதி. எனவே அவ்வாறாக தரங்கட்ட ஒரு கூட்டமைப்பாகவே நான் இதை பார்க்கின்றேன். வடகிழக்கில் உள்ள காணிகள், இவர்கள் கூறுகிறார்கள் அரசாங்கத்திடம் தனக்கு அதிகாரம் வேண்டும் என்று. செல்வம் அடைக்கலநாதன் வன்னியிலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பல காலமாக இருக்கின்றார். நான் கடந்த உங்களுடைய பேட்டிகளுக்கு கூறியிருந்தேன்,
வவுனியாவிலே குளத்தில் வீடு கட்டப்பட்டிருக்கின்றது. இதற்கு காரணம் செல்வம் அடைக்கலநாதன் போன்றோர். டெலோ, இபிடிபி, இபிஆர்எல்எஃப் போன்ற இயக்கங்களூடாகத்தான் இந்த வீடுகள் கூட அமைக்கப்பட்டது. எனவே நீங்கள் காணிகளை கேட்பதற்கு அதிகாரம் இருந்தால், அதிகாரம் கொடுத்திருந்தால், நீங்கள் அங்கு எதுவுமே வைத்திருக்க மாட்டீர்கள். இந்த தமிழ் சமூக விவசாயத்திற்காக வடக்குக்கு ஒதுக்கப்பட்ட ஆரம்பிக்கப்பட்ட குளங்களை கூட நீங்கள் பலாத்காரமாக எடுத்து உங்கள் கட்சிக்காரர்களுக்கும் உங்கள் ஆதரவாளர்களுக்கும் வேறு காரணங்களுக்காக நீங்கள் கொடுத்து விவசாயத்தை நாசமாக்கும் நாசதாரியாக இருக்கும் நீங்களாடா மக்களுக்கு சேவை செய்ய போகிறீர்கள். உங்களை நம்பி காணியை கொடுத்தால் காணி அவ்வளவு விட்டு விடுவார்கள் இவர்கள். எனவே காணி அதிகாரம் இந்த தீய சக்திகள் கையில் செல்லக்கூடாது என்பதில் நான் மிக கவனமாக இருக்கின்றேன். குளத்தில் தண்ணீர் சேகரித்து விவசாயம் செய்யக்கூடிய தமிழ் மக்களுடைய குலத்தையே நீங்கள் அளித்தவர்கள். எனவே உங்களை நம்பி நாங்கள் எப்படி அந்த காணிகளை கொடுப்பது? கூடாது. முழுமையாக போய் இவர்கள் எவ்விதமான ஒற்றுமையும் இல்லை. இவர்களுக்கு இப்போது கடந்த காலங்களில் கூறப்பட்டது, முன்னாள் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள், அரசியல்வாதிகள், இப்போது பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஊழல்கள் விசாரிக்கப்படும் என்று. எனவே இவர்களுக்கு தேவைப்படுகின்றது இப்போது அரசாங்க பக்கம் சாய வேண்டும். ஆகவே சஜித் பிரேமதாசின் பலம் இல்லாமல் போவதாக இருந்தால் சில வேளை அரசாங்கம் இவர்களுக்கு ஆதரவளிக்கும் என்ற ஒரு தூர நோக்கு சிந்தனையோடு இவர்கள் செயல்படுவதாக நான் நினைக்கிறேன். திருட்டுத்தரத்தில் இருந்து, கள்ளத்தரத்தில் இருந்து, தான் சிறைக்கு செல்வதில் இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கூட்டமைப்பாகவே நான் இதை பார்க்கின்றேன். தமிழர்களை அழிக்கும் கூட்டமைப்பாக இருக்கிற இந்த கூட்டமைப்பை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். நிச்சயமாக நீங்கள் தேர்தலில் போட்டியிட வேண்டும். நான் ஆவலோடு எதிர்பார்க்கின்றேன். ஒருபோதும் தமிழ் மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள். 150% தமிழர்கள் வாக்களிப்பது நிச்சயமாக இந்த அரசாங்கத்துக்கு. நாங்கள் எங்களுடைய கட்சி முழு இலங்கையிலும் தேர்தலில் போட்டியிடுகின்றோம். எனவே எங்களுக்கும் வாக்களிப்பார்கள், சஜித்துக்கும் வாக்களிப்பார்கள். உங்களுக்கு ஒருபோதும் வாக்களிக்க மாட்டார்கள் என்பதை நிரூபித்து நாங்கள் காட்டுகின்றோம். மாகாண சபையை பற்றி பேசுவதற்கு இந்த வரிசையிலே மேடையிலே இருந்த ஒருவருக்கு கூட அதிகாரம் இல்லை. மானங்கட்ட ஈனத்தமிழர்கள் அவர்கள். ஈழத்தமிழர்கள் அல்ல அவர்கள், ஈனத்தமிழர்கள். மற்றும் மலையகத்தில் இருந்தவர்களும் இருந்தார்கள் அங்கே. ஏன் நீங்கள் எல்லாம் ரணில் விக்ரமசிங்கோடு இருந்தீர்கள், கோட்டாபயோடு அமைச்சர் பதவியில் இருந்தீர்கள். அப்போதான் நாம் கேட்டிருக்கலாமே. முதலாக கிழக்கு மாகாண சபை 2017ஆம் ஆண்டு நசீர் அகமது முதலமைச்சராக இருந்தார் கிழக்கு மாகாணத்திலே. அந்த மாகாணத்தில் இருந்தபோது கலைக்கப்பட்டது. அப்போது பலமுள்ள எதிர்க்கட்சியாக சம்பந்தன் இருந்தார். எனவே இவர்கள் மத்தியிலே அன்றைய நீங்கள் பேசவில்லை, கேட்கவில்லை மாகாண சபை தேவை என்று. எனவே உங்களுக்கு ஏதாவது கொடுக்கப்பட்டதா? உங்களுடைய வாய்கள் அடக்கப்பட்டதா? மௌனிக்கப்பட்டதா? மௌனித்ததன் பின்னணி என்ன? அதை சற்று யோசியுங்கள். அதன் பின்பு 17ஆம் ஆண்டிலிருந்து 20ஆம் ஆண்டு வரை இருந்த ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சிக்கு பின்பு கோட்டாபய ஆட்சி ஏற்பட்டது. அதன் பின்பு ரணில் விக்ரமசிங்க ஆட்சி ஏற்பட்டது. அப்போதெல்லாம் மௌனியாக இருந்த இவர்கள் எப்போது மாத்திரம் மாகாண சபையை கேட்பதன் மர்மம் என்ன? எனவே இது ஒரு போலியான விடயமாகவே நான் பார்க்கின்றேன். எதிர்காலத்தில் அரசாங்கம் மாகாண சபை வைக்குமா இல்லையா என்பது தீர்மானிக்க வேண்டியது அரசாங்கம். இவர்கள் கூறுவதால் எதுவும் நடக்கப் போவது கிடையாது. மாகாண சபை உண்மையாக என்னை பொறுத்தவரையில் மாகாண சபை தேர்தல் வர வேண்டும். இந்த தமிழ் தேசியம் என்று பேசும் போலிகள் ஒன்றிணைந்து தேர்தல் கேட்டு தமிழ் மக்கள் அடித்து துரத்தப்படல் வேண்டும். அப்போதாவது இவர்கள் திருந்துவார்களா என்று பார்ப்போம். ஏற்கனவே சுமந்திரனை துரத்தி விட்டார்கள். இப்போது முதலமைச்சருக்கு ஆசைப்படுகின்றார். எனவே போலி சுமந்திரனின் அரசியல், அதேபோல் மட்டக்களப்பிலே நாங்கள் மட்டக்களப்பை மிக அழகாக எங்களுடைய தேர்தல் வேலைகளை ஆரம்பித்திருக்கின்றோம். தற்போது அங்கு மிக அழகாக நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். வெகு விரைவில் அங்கு பெரிய கூட்டங்கள் வைத்து நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். சாரின் தோல்வி என்னுடைய வெற்றி, இதில் மாற்றம் கிடையாது. இப்போது நீங்கள் சொல்கிறீங்க எதிர்கட்சி இந்த கூட்டணியில் இருக்கவங்க அரசாங்கத்துக்கு ஆதரவாக தான் இதை செய்கிறார்கள். காரணம் இந்த விசாரணைகள் குற்றச்சாட்டுகளிலிருந்து தப்பிப்பதற்கு தான் இவர்கள் இப்பொழுது ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். அப்படி என்றால் உங்களுடைய கூற்றுப்படி இந்த கூட்டணியில் இருக்கின்ற பலர் ஊழல் மோசடிகளுடன் தொடர்பட்டவர்கள் அப்படியா? நிச்சயமாக. ரிஷாட் பதுர்தீன் மஹிந்த ராஜபக்ச இருந்த காலத்திலே சிரேஷ்ட அமைச்சராக இருந்தார். ரவுஃப் ஹக்கீம் ஒரு அமைச்சர். இவர்களெல்லாம் அந்த காலகட்டத்திலே வடகிழக்கிலே யுத்தம் நடந்தது. அங்கே தமிழர்கள் அழிக்கப்பட்டார்கள், ஒழிக்கப்பட்டார்கள், காணாமலாக்கப்பட்டார்கள், புதைக்கப்பட்டார்கள். அப்போதெல்லாம் எங்கடா நீங்க போனீங்க, எங்கடா உங்க இன உணர்வு வந்தது? அப்போது தமிழ் முஸ்லீம் உணர்வு எங்கே போனது? இல்லை. ஆனால் முஸ்லீம் மக்கள் என்று குரல் கொடுத்தார்கள், அநியாயம் நடக்கிறது என்று. இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களான ரிஷாட் பதுர்தீன்,
அதுபோல் ரவுஃப் ஹக்கீம் எதுவும் பேசவில்லை. இவர்கள் அமைச்சு பதவியை தக்க வைத்துக் கொண்டிருந்தார்கள். ரணில் மஹிந்த ராஜபக்சேக்கு பின்னால் இருந்தவர்கள், கொலைகார கூட்டத்துக்கு சார்பாக இருந்தவர்கள். இன்று அதிகாரம் இல்லை என்பதால் போலியாக மாறி மாறி பச்சோந்தியை போல், பச்சோந்தி கூட 10 கலர் மாறும். ஆனால் இந்த ரவுஃப் ஹக்கீம் போன்றோர், ரிஷாத் பதியுதீன் போன்றோர் 11 கலர் மாறுவார்கள். முஸ்லீம்களே கவனமாக இருங்கள். நீங்கள் வெகு விரைவில் உங்களுக்கு ஒரு அருமையான முஸ்லீம் தலைவர் வரப்போகின்றார். வெகு விரைவில் இவர்கள் அனைவரையும் தூக்கி எறியுங்கள். இவ்வாறு ஒரு நிலை வெகு விரைவில் உங்களுக்கு ஏற்படும். அவர் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு தலைவன் தயாராகிவிட்டார். ரைட். அந்த விடயத்தோடு இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது. அதையும் நாங்கள் பேசி நேர்காணலை நிறைவு கொண்டு வரலாம் என்று நினைக்கின்றேன். அண்மையில் மலையகத்தில் ஒரு சம்பவம் பதிவாகியிருந்தது. 30 வருட காலமாக வசித்து வந்த ஒரு 6 குடும்பங்கள் அந்த குடியிருப்பு பகுதியிலிருந்து அனுப்பப்பட்டார்கள். பிறகு அவர்கள், அதாவது நீதிமன்ற உத்தரவு, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, நீதிமன்ற உத்தரவை நாங்கள் யாருமே ஏற்றுத்தான் ஆக வேண்டும். ஆனால் இந்த சம்பவம் சற்று சமூக ரீதியாக நிறைய விடயங்கள் பேசப்பட்டது, விவாதங்கள் இடம்பெற்றது. நீங்களும் பார்த்திருப்பீர்கள் நினைக்கின்றேன். அதற்கு பிறகு பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் அந்த மக்களை சென்று சந்தித்து அவர்களிடம் ஒரு வாக்கு கொடுத்து விட்டு வந்திருக்கின்றார். அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுப்பதாக. இந்த விடயம் சம்பந்தமாக நீங்கள் தேடி பார்த்தீர்களா? நிச்சயமாக இன்னும் ஒரு தினங்களில் நான் அங்கு செல்வதற்கு இருக்கின்றேன். ஒவ்வொருவரையும் நான் பார்க்கிறேன். அங்கு போய் சென்று அரசாங்கத்தை விமர்சிப்பதும் அல்லது அரசாங்கத்தால் சென்ற அமைச்சர்கள் ஏதாவது பசப்பு வார்த்தைகளை கூறிவிட்டு வருவதாகத்தான் கூறுகிறார்கள். நாங்கள் செய்கிறோம், பார்க்கிறோம், செய்கிறேன் என்று சொல்லவில்லை, வரும் செய்கிறோம், பார்க்கலாம், பேசலாம். இதை கூறுவதற்கு நீங்கள் இங்கிருந்து அங்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மொத்தமாக 6 வீடுகள், 600 வீடு அல்ல. அங்கே பாராளுமன்ற உறுப்பினர்கள் எத்தனை பேர் மலையகத்தில் இருக்கின்றீர்கள்? உங்களுக்கு எவ்வளவு அந்த கடந்த காலங்களில் மக்கள் அளித்த வாக்கினூடாக வாகன பெர்மிட் கிடைத்தது. ஒவ்வொரு கோடி ரூபாய் வாகன பெர்மிட் எடுத்தீர்களா? இல்லையா? எடுத்திருக்கிறீர்கள். எனவே அந்த வாகன பெர்மிட் உள்ள பணத்திலாவது ஒரு வீடு கட்டி கொடுங்கள். 600 வீடுகள், 6 வீடு, 6 பேர் இணைந்தால் 6 வீடு கட்டி கொடுக்கலாம். எனவே இது சம்பந்தமாக நான் அடுத்த கிழமை அங்கு செல்கிறேன், மக்களை சந்திக்கின்றேன். ஒரு மலையகத்திலே ஒரு அற்புதமான ஒரு சேவையை நாங்கள் ஆரம்பிக்க இருக்கின்றோம். போலியாக பார்த்துவிட்டு விமர்சனம் செய்துவிட்டு வரும் விமர்சன அரசியல் அல்ல எங்களுடையது. சேவையாற்றும் தைரியமாக உண்மையை பேசக்கூடிய அரசியலாக இருக்க வேண்டும். மக்களை பார்த்து அங்கு உசுப்பேத்தி விட்டு வரும் அரசியல் அல்ல. அல்லரும் மனோ கணேசன் செல்லவில்லை, அதுக்கும் சென்றிருப்பார். ஜனாதிபதியிடம் கேட்டால் காணி இருக்கிறதா என்று பாருங்கள் என்று போலியாக கதை விட்டிருப்பார். ஆனால் செல்லவில்லை, அவருக்கு தெரியும் மக்களிடம் எடுபடவில்லை என்று. எனவே தமிழ் அரசியல்வாதிகள் தமிழர்களை, தமிழ் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருப்பதை எங்களால் பார்க்க முடிகின்றது. சற்று யோசியுங்கள், நீங்கள் மக்களை சிந்தியுங்கள். உங்களுடைய வாக்குகளால் தான் இன்று இவர்கள் இப்படி இருக்கின்றார்கள். திகாம்பரத்தின் ஆரம்ப வாழ்க்கை என்ன? அவர் இந்த நிலைக்கு வந்ததுக்கு காரணம் என்ன? ஆறுமுகம் தொண்டமான் இருந்தார், சௌமியமூர்த்தி தொண்டமான் இருந்தார், இப்போது ஜீவன் இருக்கின்றார். இவர்களுடைய வளர்ச்சிக்கு காரணம் என்ன? இவர்களுடைய பரம்பரை சொத்து இருந்தாலும் உங்களால் கிடைத்த வாகன கோட்டா என்ன ஆனது? அதில் ஒரு 10 லட்சமாவது கொடுக்கலாம் ஒரு வீடு கட்டுவதற்கு. சாதாரண வீடு 10 லட்சம் ரூபாய் கட்டலாம். அதையாவது அவர்கள் கொடுத்திருக்கலாம். 6 பேருக்கு 6 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், நீங்கள் 6 பேர் 6 வீடு கட்டி கொடுத்திருந்தால் அந்த மக்கள் நிம்மதியாக இருப்பார்கள். எனவே தைரியமாக நாம் கேட்கலாம் அரசாங்கத்திடம், நீங்கள் காணி கொடுங்கள், நாங்கள் எங்கள் சமூகத்துக்கு, எங்கள் சகோதரர்களுக்கு, எனக்கு வாக்களித்தார்களுக்கு நான் வீடு கட்டி கொடுக்கிறேன் என்று கூறலாம். ஆனால் அதை கூறவில்லை. இவர்கள் கூற மாட்டார்கள். உங்கள் அட்டையை விட கேவலமான மோசமான தமிழ் அரசியல்வாதிகள். அட்டையாவது ஓரளவு தான் ரத்தம் பிடிக்கின்றது, போதும் என்று கீழே விழுந்து விடுகிறது. இவர்களுக்கு எவ்வளவு என்றாலும் போதாது, தேடிக்கொண்டே இருப்பார்கள். ஆகவே மலையக தமிழ் மக்களே, சற்று நிதானத்தோடு செயல்படுங்கள். இவர்கள் வந்தால் விரட்டி விடுங்கள். இவர்களே அனாவசியமான செயல் இவை. அதே போல் இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது. நேற்றைய தினம் சுரேஷ் சலே சம்பந்தமான வழக்கு விசாரணை கொழும்பு நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட நிலையில் சுரேஷ் சலேவுக்கு ஆதரவாக 2-3 தேரர்கள் அங்கு சென்றிருந்தார்கள். அந்த வழக்கு முடிந்து வெளியே வந்த பின்னர் ஊடகங்கள் கருத்தில் வைக்கும் போது அந்த தேரர் கூறுகிறார், மெல்கம் கர்தினால் ரஞ்சித் தாண்டகே அவர்கள் பேராயர், அதே போல் ஷானி அபேசேகர் சிஐடி பணிப்பாளர், ரவி செனவிராத், சட்டமாதிபர் திணைக்களத்தின் சார்பில் இருக்கின்ற பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் அவர்கள், இவர்கள் எல்லாம் தேச துரோகிகள் என்று ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இந்த தேரர் குறிப்பிடுகின்றார். இவர் தான் இந்த கொழும்பு கோட்டை புகையிரத்துக்கு முன்பாக
சுரேஷ் செலவுக்கு ஆதரவாக முதலாவதாக கூடாரம் அடிக்கும் போது உதயகம்மன் பிள்ளை, விமல் வீரவன்சோடு இவர்கள் தான் இருந்தார்கள். நேற்றும் இந்த வழக்குக்கு சென்று வெளியே வந்து இந்த கருத்தை சொல்கிறார்கள். நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இவர்களை எல்லாம் இப்பொழுது தேச துரோகிகளாக ஆக்கி கொண்டிருக்கின்றார்கள். இதில் அரசாங்கம் சற்று கவனம் எடுக்க வேண்டும். அதிகமாக நீங்கள் இடம் கொடுத்தீர்களேயானால் அரசாங்கத்துக்கும் இந்த ஆட்சிக்கும் பாதிப்பு ஏற்படும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. எனவே ஒரு போலீஸ் அதிகாரியை தேச துரோகி என்று கூறுவதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. அது மதகுருவாக இருக்கலாம், எவராகவும் இருக்கலாம், சாதாரண மனிதனாகவும் இருக்கலாம். சட்டம் என்பது அனைவருக்கும் ஒன்று. நீதிமன்றத்திலே ஒரு மதகுரு சென்றால் நீதிபதி எழும்ப வேண்டிய அவசியமில்லை. நாட்காலியில் இருந்து மதகுரு நின்று கொண்டுதான் பேச வேண்டும், பதில் கூற வேண்டும். ஆகவே இவர்களுக்கு எதிராக அரசாங்கம் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படல் வேண்டும். அரசாங்கத்தை விட குறிப்பிட்ட நபர்கள், பேர் குறிப்பிட்டவர்கள் யார் யாரோ அவர்கள் இவர்களுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர வேண்டும். அப்படி தொடர்ந்தீர்களே ஆனால் இவர்கள் அடங்கி விடுவார்கள், அல்லது இவர்கள் குறைத்து கொண்டே இருப்பார்கள். அது இயற்கை. ரைட், ஓகே. அந்த விடயத்தோடு இன்றைய நேர்காணலில் நாங்கள் நிறைவு கொண்டு வருகின்றோம். இன்று எம்மோடு இணைந்து இந்த இவ்வளவு பல விடயங்களையும் பகிர்ந்து கொண்ட எமது தலைமுறை கட்சியின் தலைவர் சிதம்பரம் கருணாநிதி அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகள். நன்றி, வணக்கம். தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் இணைந்திருங்கள். மற்றும் ஒரு நேருக்கு நேர் நிகழ்ச்சியோடாக சந்திக்கலாம். ஒளிப்பதிவாளர் விஜயகுமாருடன் நான் டெயில் சார்மின்சன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.